திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர். இவருடைய பாடல்கள்லாம் புரட்சி பாடல்கள், திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஞான சம்பந்தருடைய பாடலை பார்த்து தான் அருணகிரிநாதர் சொல்வார் முருகர்கிட்ட, ஞான சம்பந்தர் போல நான் பாடணும் அப்படின்னு கேட்டு வரம் வாங்கினவர். அதுவும் இல்லாமல் முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர்னு அழுத்த திருத்தமாக சொல்லுவார். இப்போ வாங்க, திருக்கச்சி ஏகம்பம் பண் இந்தளம் பதிகை எண் 12. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், 12 திருமுறைகள், அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, திரு சுப்பிரமணிய புஜங்கம், சுப்பிரமணிய திருவிருத்தம் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேன். 63 நாயன்மார்கள் வரலாறு போட்டிருக்கேன், பாடலாகவும் போட்டிருக்கேன், வரலாறாகவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் கேளுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதெல்லாம் பாட தெரியாதவங்க இப்படிலாம் தப்பு தப்பாக பாடுறாங்கன்னு குறை சொல்லாதீங்க. இவ்வளோ நகை எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்புன்னு என்னை பார்த்தும் குறை சொல்லாதீங்க. பார்க்க பிடிக்கலைன்னா தள்ளிட்டு போங்க. நல்ல ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். இந்த பண் இந்தளம், இந்த பண் தெரிஞ்சவங்க பாடினீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கும். இந்தள பண்ணில் பாடினோம்னா இப்போ நம்ம பாடலாம். அதாவது சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், லிமிட்டாக. இந்தள பண்ணில் பாடினா ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பண். ஆகையினால இந்த பண் தெரிஞ்சவங்க பாடுங்க. இல்லை எனக்கு திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை. மறையானை மாசு இலா புன்சடை மல்குவெண் பிறையானை பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏர்கொள் கச்சி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே. நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிலம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சியே கம்பம் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமின் நும்மேல் வினை நையுமே. பாராரும் முழவும் மொந்தை குழல் யாழ் ஒளி சீராலே பாடல் ஆடல் சிதைவு இல்லது ஓர் ஏறார் பூங்கச்சி ஏகம்பனை எம்மானை சேராதார் இன்பம் ஆயம் நெறி சேராரே. குன்று ஏக்கு நெடுவெண்மாட கொடி கூடி போய் மின் தேய்க்கும் முகில்கள் தோயும் வியன் கச்சியுள் மன்றி ஏக்கும் மல்கு சீரால் மலியே கம்பம் சென்று ஏக்கும் சிந்தையோர் மேல் வினை சேராவே. சடையானை தலை கை ஏந்தி பலி தருவார்த்தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் களி கச்சியுள் புடையே பொன்மலரும் கம்பை கரை ஏகம்பம் உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே. மழுவாலொடு எழில்கொள் சூழப்படை வல்லார்தம் கொழுவாலோர் இமையார் உச்சி உமையால் கங்கை வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம் தொழுவாரே விழுமியார்
மேல்வினை துண்ணாவே. விண் உளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார் கண்ணுளார் கடலின் வெல்வார் கரிகாலனை நண்ணுவார் எழில் கோல் கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே. தூயானை தூய ஆயம் மறை ஓதிய வாயானை வால் அரக்கல் வழிவாட்டிய தீயானை தீதியில் கச்சி திரு ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே. நாகம் பூன் ஏறு அது ஏறல் நறுங்கொன்றை தார் பாகம் பெண் பலியும் ஏற்பார் மறை பாடுவார் ஏகம்பம் மேவி ஆடும் இறை இவர்க்கும் மாகம்பம் அறியும் வண்ணத்தவன் அல்லனே. போதியார் பிண்டியார் என்று இவர் பொய் நூலை வாதியா வம்மின் அம்மா எனும் கட்சியுள் ஆதியார் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின் நும்மேல் வினை நில்லாவே. அம்தன் பூங்கச்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழி ஊரான் களிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆடக் கெடும் பாவமே. ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆடக் கெடும் பாவமே. திருச்சிற்றம்பலம். இறைவன் ஏகாம்பரநாதர், பெரிய கம்பர், அம்பாள் ஏலவார் குழலி காமாட்சி அம்மை. பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, எவ்வளோ குழந்தை எவ்வளோ திருத்தமாக பாடுறாரு பாருங்க. இதில் எவ்வளோ பொருள் பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு தான் ஞான சம்பந்தருடைய பாடலை எல்லாம் பாடணும்னு சொல்கிறேன். அவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. விண் உளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார். மேலே தேவர்கள்லாம் வேதம் ஓதுவாங்க. கண் உளார் கழலின் வெல்வார் கரிகாலனை. சிவபெருமானை யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ அந்த யமனை வென்னிடுவாங்க. நன்னுவார் எழி கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே. அப்படி ஒரு ஏகாம்பரேஸ்வரரை போற்றி பாடுறாரு. பாராரும் முழவம் மொந்தை குழல் யாழ் ஒளி சீராலே பாடல் ஆடல் சிதைவு இல்லது ஓர் ஏறார் பூங்கச்சி ஏகம்பனை எம்மானை சேராதார் இன்பம் ஆயன் நெறி சேராரே. நீங்கள் யாரெல்லாம் சிவபெருமான வணங்கலையோ அவங்களாம் நீங்கள் என்ன எப்படி ஆவீங்கன்னு தெரியாது அப்படின்றாரு. இந்த பாடலை வருதுங்க. இதெல்லாம் அப்போல்லாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி தானே எங்களோட ஊர் மாகரல். அங்கே ஞானசம்பந்தர் வந்து பாடல் பெற்ற தலம் திருமாலீஸ்வரன் கோவில். அங்கே இதெல்லாம் வாசிப்பாங்க. வாத்தியம்லாம் அப்படி இருக்கும், கேட்குறதுக்கே அப்படி இருக்கும். அப்படி வாசிப்பாங்க. இந்த முழவம் மொந்தை குழல் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதாள கச்சேரிலாம் நடக்கும். நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிலம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சி ஏகம்பம் மேய கரை கண்டானை நச்சியே தொழுமின் நும்மேல் வினை நையுமே. அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர். அந்த சிவபெருமானை பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்க. கச்சி ஏகம்பம் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமின். அவரை நல்ல மனமுருகி நச்சியே தொழுமின் தொழுதிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வினையெல்லாம் நஞ்சு போயிடும். ஒரு துணி நஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். அது துணியை உடுத்த முடியுமா? அந்த மாதிரி நம்மளுடைய வினை நஞ்சு போயிடும். அது வந்து நம்மளை டார்ச்சர் பண்ண முடியுமா? முடியாது. அதுவே நஞ்சு போச்சு, அதுக்கே உடம்பு சரியில்லையே, அது எங்கே நம்மளை வந்து சேரும். அந்த மாதிரி சொல்கிறாரு. சிவபெருமானை யாரெல்லாம்
கட்சி ஏகம்பனை யாரெல்லாம் பற்றி வேண்டுறாங்களோ நச்சியே தொழுமீன் நும்மேல் வினை நையுமே அப்படின்ட்டு ஆணையிட்டு பாடக்கூடியவர் அவர். மறையானை மாசு இலா புன்சடை மல்கு வெண் பிறையானை பெண்ணொடு ஆண் ஆகிய பெம்மானை இறையானை ஏர்கொள் கட்சி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே. அவரை நினைக்கலன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவரை நினைங்க, அவரை பாடுங்க, அது ஒன்று தான் உங்களுக்கு வேலை அப்படின்றாரு. நாம் பார்க்குறோம், சாப்பிட்றோம், ஆக்குறோம், அழிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், டிவி சீரியல் பார்க்குறோம், எங்கன்னா ஊர் கதை இருந்தால் யார் கதையாவது போய் முடிச்சு போட்டு வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமேக்காண்டி சிவஞ்சொல்ல காது கொடுத்து கேட்க மாட்டோம். சிவஞ்சொல்ல கேட்க வர்றவங்க கூட அதை கேட்கல. உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை, ஏன் உங்களுக்கு இவ்வளோ மேக்கப்பு, இதெல்லாம் கேட்குறீங்க. சிவஞ்சொல்ல கேட்க வந்தீங்களா, அதை கேளுங்க. போகிற வழிக்கு புண்ணியம். என்னை பார்த்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகைன்னு எதுக்கு உங்களுக்கு பாவத்தை சேர்த்துக்கிறீங்க? ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.